வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ராகியில் ஆவியில் வேக வச்ச குட்டி குட்டியாக கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானதான் பார்க்குறோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, தாளிப்புக்கு எல்லாமே நம்ம போடுறோம்ல, கடுகு, உளுந்தம் பருப்பு அதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கப் தேங்காய் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய கப்பில் இது 100 கிராம் வச்சுருக்கேன் நான் ராகி மாவு. இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் முருங்கை இலை கூட போட்டு பண்ணிடலாம். ரொம்ப கொஞ்சம்தான், ஆனால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தின்ட்டு. நிறைய போட்டால் நல்லா இருக்காது, சும்மா நம்ம மல்லித்தலை போடுற மாதிரி. தேங்காயும் போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ தண்ணி கொதிக்குது பாருங்கள். தேங்காயெல்லாம் போட்டுட்டு 1 கப்பு மாவுக்கு 1 கப் தண்ணி பாருங்கள். மாவு போட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டோம்னா நம்ம உருண்டை பிடிச்சி ஆவியில் வேக வைக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கிண்டியாச்சுங்க. இது கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி பண்ணி ஆவியில் வேக வைக்கணும். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க. உங்களுக்கு காமிச்சு அந்த கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அந்த கொழுக்கட்டை மாவுலேயே இந்த மாதிரி குட்டியாக ராகி ரொட்டியும் பண்ணலாம். நல்ல ஒரு க்ரீமியாக ஒரு தயிர் சாதம் மத்தியானத்துக்கு. இப்போ இந்த கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டு இந்த ஒரு ஜூஸ், இது கேரட்டும் ஆரஞ்சும் போட்ட ஒரு ஜூஸு, இது பச்சை கொத்தமல்லி சட்னி. இவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்சு. எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.